Hey guys, welcome back. நான் உங்க நிவின் from Fake Out to Tamil. So இந்த வீடியோவில் நம்ம Iqoo வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து Iqoo 95G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் நம்ம எல்லாருமே வந்து Iqoo 10 சீரிஸ் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை வந்து குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் நான் இன்னும் 9 சீரிஸே லான்ச் பண்ணி முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு Iqoo 95G T சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இந்த பட்ஜெட் என்னென்ன பட்ஜெட்டில் இது வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, குளோபலாக லான்ச் ஆக போகக்கூடிய Iqoo 10 தான் வந்து கிட்டத்தட்ட 9 சீரிஸாக இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும். அண்ட் நிறைய நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் எல்லாமே இதை பற்றின வீடியோ போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சவுத் இந்தியன்லாம் கண்டிப்பாக இருக்காது, மேபி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அமேசானோட அஃபிஷியல் பேஜில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க இதில் என்னென்ன ப்ராசஸர் வருது அண்ட் சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து ரிவீல் பண்ணி இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுமே ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து காசு சம்பாதிக்க தான் செய்வோம். பட் அதை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அண்ட் என்ன மாதிரி ஆட்கள் அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அதில் உண்டு. ஸோ ஒரு 50 ருபீஸ் கையில் இருந்துச்சுன்னா கூட அதை டக்குன்னு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம், கையில் எந்த ஒரு சேவிங்ஸுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய புக்ஸ் வந்து நான் மேலே ரீட் பண்ண ஆரம்பித்தேன். பட் அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற இந்த புக்கை வந்து நம்மளோட Iqoo FM ஆப்பில் வந்துட்டு நான் வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஆடியோ வந்து நான் லிசன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அதுவும் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ். அவரோட பசங்களுக்கு $2 மில்லியன் ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் சேரிட்டியாக ஒரு $6 மில்லியன் கொடுத்துருக்காரு. ரீடை பற்றி தெரிஞ்சவங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் வந்து உங்களை வந்து கேட்க முடியும். அண்ட் Iqoo FM ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட 5000+ ஆன்லைன் கண்டென்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன புக் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லாங்குவேஜை நீங்கள் வந்து கேட்க முடியும். தமிழில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற இந்த புக்கை வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா Iqoo FMோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் Nivin50 அப்படிங்கிற இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். கிட்டத்தட்ட 400 ருபீஸ் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் 200 ருபீஸ் தான். 200 ருபீஸ் கூட இல்லை, 1 ருபீஸ் கம்மி தான். 199 ருபீஸ்க்கு உங்களை வந்து பை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களோட கிட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்குமே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல புக் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக Iqoo FM ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் எல்லாமே இருக்குது. அண்ட் நம்மளோட கூப்பன் கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க இந்த Iqoo 95Gல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, டிசைன் அண்ட் பில்ட். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6.78 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ E5 AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. E5 டெக்னாலஜியில் பில்டான ஒரு AMOLED பேனல். ஓகேங்களா, ஸோ AMOLED பேனல்லே வந்து ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜி. ஸோ நீங்கள் எந்த வீவிங் ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ டார்க்கான இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டான இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி, பிக்சர் குவாலிட்டி, மூவி குவாலிட்டி, வீவிங் ஆங்கிள் எல்லாமே வந்து சூப்பராக கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அண்ட் இந்த டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி HDR10 இந்த டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறது HDR10+ சப்போர்ட் இருக்குது. 1500 nits பீக் பிரைட்னஸ், அது வந்து நீங்கள் டே லைட்லையும் சரி உங்களுக்கு குவாலிட்டியாகவே இருக்கும் பிரைட்னஸ் எல்லாமே. ப்ளஸ் வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீமியமான அமௌண்ட் இவங்க ப்ரைஸ் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு நம்ம பார்க்கும்போது எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. E5 AMOLED 1500 nits பீக் பிரைட்னஸ், 1200 கிடையாது, 1500 HDR10+ சப்போர்ட் எல்லாம் கொடுத்து தான் ஆகணும் கட்டாயம் அந்த ப்ரைஸுக்கு. பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பழைய டெக்னாலஜினே சொல்லலாம். இப்போதைக்கு எல்லா மொபைல் ஃபோன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி டெஃபினட்டாக இங்கே கொடுத்துருக்கணும், கொடுக்கல எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அது லேட்டஸ்ட் ஜென்னாக தான் இருக்கும். ஓகேங்களா, பட் என்னோட தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் ஒரு 144 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே டாப் நாச்சாக இருந்திருக்கும். அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒன்று பிளாக் அண்ட் வந்து இன்னொன்று அந்த ஸ்பெஷல் எடிஷன் BMW வேரியன்ட். ஸோ அந்த BMW வேரியன்ட் வந்து மேபி பேக்கில் வந்து அந்த லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் வந்து ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியலில் அந்த ஜிகினா பிடி தூண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது நமக்கு லான்ச் ஆனதான் தெரியும்
வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரீமியமாக தான் கொண்டு வருவாங்க. அண்ட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட ரொம்பவே சாலிடாக தான் இருக்கும். வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 கிராம்லேருந்து ஒரு 210 கிராமுக்குள்ள வெயிட் இருக்கும். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு 8.3 to 8.4 mm வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ டிஸ்பிளே டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளேல என்னோட ஒரு சின்ன தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு பதிலாக ஒரு 144 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே டாப் நாச்சாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ப்ராசஸர் நமக்கு இதுதான் 8+ Gen 1 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு 4 nm ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் இது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், கேமிங் டெஸ்ட்டில் நமக்கு அப்லோட் பண்ணணுமா, கேமிங் டெஸ்ட்டில் நம்ம யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். இண்டஸ்ட்ரி லீடிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு சிப் இதுதான் 8+ Gen 1 அப்படிங்கிற இந்த சிப்பு. 5G சிப் தான். 4 nm ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் இது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கேமிங் குவாலிட்டி, ரெண்டரிங் குவாலிட்டி இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுக்கான Adreno GPU நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க. ஸோ அவ்வளோ ப்ரீமியமாக உங்களுக்கு டெஃபினட்டாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த கொஸ்டின் மார்க்கும் இருக்கக்கூடாது, இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அண்ட் அமேசானில் இவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் AnTuTu ஸ்கோர்ஸை வந்து டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபோனில் ஒரு ப்ராசஸர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 2 ப்ராசஸர் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்னாப்ட்ராகன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் 8+ Gen 1 அப்படிங்கிற இந்த 5G சிப்பு. அண்ட் இன்னொன்று என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1+ சிப் அப்படிங்கிற இந்த சிப் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இமேஜ் ப்ராசஸிங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனால், அதாவது இந்த ப்ராசஸர்னால 8K 30 FPS வரை சப்போர்ட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனபிள் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதில் எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீடாக ஒரே ஃப்ளோவில் வந்து அதிகப்படியான ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெடிக்கேட்டடான ஒரு சிப்பு தான் இந்த V1+ சிப் அப்படிங்கிற இந்த ப்ராசஸர். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இங்கே 2 CPU இருக்குது அண்ட் ஒரு GPU இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராசஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் தான் இந்த Iqoo 90 5G. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, விவோலேயே இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இங்கே நமக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி LPDDR5X யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. UFS 3.1 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸும் சரி, இல்லைனா வந்துட்டு இதோட கேமிங் இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு டாப் நாச்சாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீமியமான ஒரு யூசேஜ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறனால நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. அண்ட் இங்கே நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50+13+2 அப்படிங்கிற இந்த மாடியூலில் இருக்குது. ஸோ இந்த கேமரா வழியாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 8K 30 FPS எனபிள் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக ஒரு 4K 60 FPS உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதன் வழியாக உங்களுக்கு டெஃபினட்டாக 1080p 60 FPS உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். மேபி 4K கொடுத்தாங்கன்னா அது நமக்கு லக்கு தான். அண்டு அந்த கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டுவல் வீடியோ மோடு அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக இந்த யூஐலையும் நமக்கு இந்த கேமரா யூஐயில் கொடுத்துருப்பாங்க Iqooல இருந்து. ஸோ உங்களுக்கு கேமராலையும் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. பட் கிட்டத்தட்ட ஒரு 3 சென்சார் இருக்குது. ஏதோ ஒரு சென்சரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிளா இல்லை மேக்ரோ டெப்த்தா அப்படிங்கிறது தெரியல. வைட் ஆங்கிளை கட் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ மேபி டெப்த்தாக இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து ஏதோ ஒரு சென்சர் கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து தெளிவாக தெரில. பட் 3 சென்சார் இருக்குது. 50+13+2. மேபி அந்த 13 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ஆங்கிளாக தான் இருக்கும். 12 பார்த்தீங்கன்னா டெப்த்தாக இருக்கும். மேபி மேக்ரோ எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிரைமரி சென்சர் வச்சு நீங்கள் டீசெண்டான மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த வேலை பார்க்கும்போது கேமரா வந்து டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட்டும் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகே தான். அண்ட் ஃபைனலி பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே வருது. ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். 4700 mAh வந்து அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் அதுவுமே வந்து அவங்க டுவெல்ஸ் எல்லாம் 2 ஸ்பிளிட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படியே பண்ணும்போது இந்த 120 வாட்ஸ் வந்து இந்த 4700 வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். மேபி இந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி எல்லாமே ஓகே தான் இந்த ப்ரைஸுக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ரெடி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 தான் வருது. அண்ட் இவங்களோட யூஐல பில்ட் பண்ண ஆண்ட்ராய்ட் 12. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பில்ட், டிசைன், டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ வரைக்குமே என்ன ப்ரைஸிங் என்ன எதுன்னு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு 40K மேலே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 37 45 மேபி 50க்குள்ளே வரும். டெஃபினட்டாக 50Kக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஒரு 40 to 50Kக்குள்ளே வரும். ஸோ இது இந்த மொபைல் ஃபோன் வந்து யாருக்கு செட் ஆகும், யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐக்கூவும் சரி, விவோவும் சரி, எல்லாமே ஒரே பிராண்டு தான். விவோவில் X80 சீரிஸ் உங்களுக்கு தெரியும், அது வந்து இன்னுமே ப்ரீமியமாக இருக்கும். கேமரா வைஸ்லேயும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க X80 சீரிஸும் கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் தான் வரும். X80 ப்ரோ ப்ளஸ் உங்களால் வாங்க முடியாது, ப்ரோ அந்த மாதிரி வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த Iqoo 90 5G வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, கேமிங் கிரியேட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ரொம்ப வந்து ஹெவி லோட் கொடுப்பீங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி இல்லை, டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ கண்ணை மூடிட்டு உங்களோட யூசேஜ் வந்து ஹை அண்ட் கேமிங்கு, அப்புறம் ஹை அண்ட் வீடியோ எடிட்டிங்கு, ஸோ அண்ட் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபி யூசேஜ் நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாம். லைட் யூசேஜ் தான் பண்ணுவேன், அப்பப்போ நான் யூசேஜ் பண்ணுவேன், பட் என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது வாங்குறதுக்கு, எனக்கு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அப்படி இல்லை, என்னால் வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ப்ளஸ் உங்களுக்கு இந்த யூசேஜ் இல்லை, கேமிங் ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் இல்லை, ஒர்க் லோட் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் யூசேஜுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட சேனலே வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரியான பெஸ்ட் மொபைல் ஃபோன் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ next video டீல உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு லிவ் இன்ஸ்பிரேட்டா பை. மறக்காம Iqoo FM ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்மளோட நிவின் 50 அப்படிங்கிற இந்த கூப்பனை யூஸ் பண்ணி Iqoo FMல ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, அதை கேட்டுக்கோங்க.